கணிப்புக்குரிய எல்லா நல்லே அன்பிற்குரிய கோட்டை சொந்தங்களே, அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கதாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், மிக மிக குறிப்பாக 2 விஷயங்கள். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்புகளின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல்வேறு தவறுகளில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, நம்மை சரி செய்வதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு உங்களுடைய பசியோ தாகமோ தேவையில்லை. யாருடைய பசியும் தாகமும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று சொன்னால், யார் ஒருவர் நோன்பு வைத்த நிலையிலே தவறான பேச்சுக்களில் இருந்து விலகவில்லையோ, யார் ஒருவர் நோன்பு வைத்த நிலையில் தவறான செயல்களில் இருந்து விலகவில்லையோ, அவர்களுடைய பசியோ தாகமோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். அப்ப நோன்பு வைத்த நிலையிலே தவறான பேச்சுக்களை பேசுவதும், நோன்பு வைத்த நிலையிலே தவறான செயல்கள் எல்லா வகைகளில், நம்முடைய வீடுகளில் தொடங்கி நம்முடைய வியாபார ஸ்தலங்கள் வரைக்கும் எல்லா வகையிலும் எந்த தவறை செய்தாலும் அது நம்முடைய நோன்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய தவறுகள் நம்முடைய நோன்பின் நன்மைகளை குறைத்துவிடக்கூடியதாகவோ அல்லது முற்றிலும் நோன்பை இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு நன்மையும் ஏற்படுத்தாததாகவோ வெறுமனே பசியோடும் பட்டினியோடும் இருந்ததாக முடித்துவிடக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு என்பது உங்களுடைய பாவங்களை, தீமைகளை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அப்ப அந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் உங்களிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் நீங்கள் நான் நோன்பாளி என்று விலகிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி இந்த நோன்பு என்பது பல வகைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய பல்வேறு தீமைகளை, தவறுகளை, பாவங்களை சரி செய்வதற்கு உண்டான வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்னொரு புறம், இந்த நோன்பு என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பல்வேறு பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் கடந்த ரமலானில் தொடங்கி இந்த ரமலான் வரைக்கும் அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று ஹதீஸை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான ஹதீஸ்கள், 1 2 அல்ல, நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய நாட்களிலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கு மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நமக்கு ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுடைய கடைசி 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத வேண்டிய, நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனையாக கற்றுக்கொடுத்திருக்கக்கூடிய அந்த துஆவிலே, இறைவா நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், ஆகையினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில அல்லாஹ்வை பொறுத்தவரை பாவங்கள் என்று சொல்வதை 2 விதமாக பிரிக்கிறார். ஒன்று, அவனுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யக்கூடிய, அல்லாஹ் தடுத்த பல்வேறு விஷயங்களில் செய்யக்கூடிய, அவன் சார்ந்த விஷயங்களில் செய்யக்கூடிய பாவங்கள், இபாதத்துகள்ல, நோன்புல, தொழுகையில அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கக்கூடிய அந்த இபாதத்துகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அது சார்ந்த பாவங்கள். இன்னொன்று, சக மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய தீமைகள், பாவங்கள். இந்த 2 விஷயத்தில் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய, அவன் சார்ந்த தனிப்பட்ட ரீதியாக அல்லாஹ்வுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரை அவன் நாடினால் மன்னித்து விடுவான். ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டாலே
செய்கிறார்கள் என்றால் இது மாதிரியான ஒரு செய்தியை சொன்னாலே உடனடியாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு செய்தி நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. என்னன்னா ஒரு 3 வயது 4 வயது குழந்தை உடம்பு பூரா டியூப் மாட்டிட்டு அந்த நிலையில் மருத்துவமனையில் ஒரு 4 வயது குழந்தை வந்து தொழுவதை போன்று கிண்டலா அனுப்புறது பார்க்கிறோம். பொதுவாகவே 4 வயது 5 வயது குழந்தைகளை பொறுத்தவரை தொழுகை கடமை இல்லை. அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் சொல்வது தொழுகை இபாதத்து இல்லாவிட்டாலும் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று சொல்லவில்லை. மாறாக அதில் குறைபாடுகள் இருந்தால், அதே நேரத்தில் ஒரு தொழுகை இபாதத்திலே குறைபாடு இருந்தாலும் கூட அவனிடத்திலே நற்பண்புகளும் அல்லாஹ் காட்டி தந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய நற்பண்புகளும் நல்லொழுக்கங்களும் சரியாக இருந்தால் அதை கொண்டு அவன் சொர்க்கம் செல்ல முடியும் என்று பல்வேறு ஹதீஸ்கள், நிறைய ஹதீஸ்களை நாம் சொல்லி காட்ட முடியும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம வந்து தொழுகை இபாதத்து இல்லாதவர்கள் எல்லாம் சொர்க்கம் சென்று விட முடியும் என்று சொல்லவில்லை. மாறாக சில நபர்களை பொறுத்தவரை அவர்கள் தொழுகை நினைத்தாலும் சில நபர்களால் தொழ முடியாது. சரியான நேரத்தில் பக்துக்கு தொழ முடியாத சூழ்நிலையில் சில பேர் இருப்பார்கள். உதாரணத்துக்கு பல கிலோமீட்டர் வண்டிகளை ஓட்டி செல்லக்கூடிய டிரைவர்கள், ஒரு லாரி டிரைவர் ஒரு முஸ்லீம் இருக்கிறார். அவர் வந்து இங்கிருந்து மேற்பாலை இருந்து மும்பைக்கு பிரயாணம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு பக்துக்கும் அந்த 12 வீல் டயர் போட்ட அந்த லாரி திருப்பிட்டு பள்ளிவாசல் முன்னாடி நிறுத்தி அவர் ஒவ்வொரு பக்தும் தொழ முடியாது. மாற்றமாக அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுதான் அவர் அந்த தொழுகை நிறைவேற்ற முடியும். அப்ப அந்த அடிப்படையிலே சில மனிதனுக்கு இபாதத்து சார்ந்த விஷயங்களில் தவறு ஏற்பட்டால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னித்து விடுவார். அதே நேரத்திலே சக மனிதனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அநீதி, சக மனிதனுக்கு நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய தவறுகள் என்பதை பொறுத்தவரை அல்லாஹ் அவர்கள் யாருக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களோ, யாருடைய விஷயத்திலே நீங்கள் தவறு செய்தீர்களோ அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டார் என்று நிறைய ஹதீஸ்களை படிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு திவாலாகிவிட்டவர் முஃப்லீஸ் என்றால் யார் என்று தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களில் யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ, யாரிடத்தில் தீனார் இல்லையோ, திருகம் இல்லையோ அவன் தான் திவால் ஆகிவிட்டவன், அவன் தான் என்ன திவால் ஆகிவிட்டவன் என்று முஃப்லீஸ் ஆகிவிட்டவன் என்று சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, உண்மையான திவால் ஆகிவிட்டவன் யார் என்று சொன்னால், யார் ஒரு மனிதன் மறுமையில் வருவான், அவன் சொர்க்கத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டவனாக சொர்க்கத்தை நோக்கி நகர்வான். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், யாரெல்லாம் இந்த மனிதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், இவனுடைய நன்மைகளை எடுத்து அவனுக்கு கொடுத்து விடுவான். மீண்டும் சில நபர்கள் இப்படி வந்து 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 அவனால் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்கள், பாதிப்பிற்குள்ளாக்கப்பட்டவர்கள் அவருடைய நன்மைகளை எல்லாம் பிரிந்து சென்று விடுவார்கள். இன்னொரு கூட்டமாக வரும், யாரெல்லாம் எனக்கு இவன் அநீதி இழைத்தான், பாதிப்பை ஏற்படுத்தினான், இவன் என்னுடைய விஷயத்திலே தவறு செய்தார் என்று மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் வந்து என்ன செய்வார், இவனுடைய தலையில் சுமர்த்தி கடைசியில் அவன் நரகம் செல்லக்கூடியவனாக மாறிவிடுவார் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில சக மனிதர்கள் விஷயத்தில் நாம் என்னதான் தொழுகை இபாதத்துகளில் சரியாக இருந்தாலும் சக மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் சரியாக நடக்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய வியாபார ரீதியாக அல்லது மற்ற எல்லா வகையிலும் சக மனிதர்களோடு நாம் தொடர்பு இருக்கும் பொழுது அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விஷயத்தில் சரியாக நீதியோடும் நேர்மையோடும் அவர்களுடைய விஷயத்தில் மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாம் நடந்து கொண்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் மறுமையில் நம்முடைய நன்மைகளை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவங்களை நம்முடைய தலையில் சுமத்தக்கூடியவர்களாகவோ வந்து நிற்பார்கள் என்று நாம் அதிகம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இது போன்ற செய்திகளை பல
தூதரை பொறுத்தவரை நமக்கு எல்லாம் தெரியும், அவர்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர். ஆனாலும் கூட அல்லாஹ் தூதர் அவர்கள் ஒரு நேரத்திலே சொல்லுகிறார்கள், பல தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து சொல்லுகிறார்கள், என்னுடைய மகள் பாத்திமாவே என்று அழைத்து சொல்லுகிறார்கள், நீ என்னிடத்தில் ஏதாவது இப்பொழுது தேவை இருந்தால் வாங்கிக்கொள், ஏதாவது இயன்றதை உனக்கு செய்து தருகிறேன், மாறாக வறுமையில் என்னிடத்தில் வந்து நின்றுவிடாதே என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு குலங்களையும் கோத்திரங்களையும் அழைத்து சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் யாராவது எனக்கு, அதாவது நான் யாருக்காவது கடன் தர வேண்டியது இருந்திருந்தால் என்னிடத்தில் இப்பொழுது கேட்டு, எப்போ வளர்ந்த தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், நான் யாருக்காவது கடன் தர வேண்டியது இருந்தால் அந்த கடனை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், என்னால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே நீங்கள் பரிசீலித்துக் கொள்ளுங்கள், மறுமையில் என்னை அல்லாஹ்வின் முன்னால் குற்றவாளியாக நிறுத்திவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு குலத்தாரையும் அழைத்து அன்றைக்கு இருந்த சஹாபா பெருமக்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சக மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவர்களுடைய விஷயத்தில் பயப்படும் பொழுது நாம் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும்? இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய தாய் தந்தையுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்மோடு இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தையுடைய விஷயத்தில் எத்தனை கொள்கைவாதிகள் சரியாக நடந்து கொள்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தன்னுடைய அருமையின் திருக்குர்ஆனில் சொல்கிறார், உங்களோடு வயதான தாய் தந்தைகளில் ஒருவரோ இருவரோ இருந்தால் அவர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களின் தீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். இன்னும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி பிரார்த்தனை செய்யுங்கள்? யாரெல்லாம் என்னை குழந்தை பருவத்தில் எப்படி நன்றாக வளர்த்து ஆளாக்கினார்களோ அதை போன்று அவர்களை நான் இன்றைக்கு சரியான முறையில் பராமரிக்கக்கூடியவர்களாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்கிறார். அப்ப இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் தொழுகை விவாதத்தில் பல பேர் சரியாக இருந்தாலும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி பாதுகாத்த நம்முடைய தாய் தந்தையுடைய விஷயத்துல அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு தருகிறோம், அவர்களுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறோம் யோசித்து பாருங்கள். இப்ப மறுமையில் வெறும் தொழுகை விவாதத்து மட்டுமே நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தாது, மாறாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நாம் இது போன்ற விஷயங்களிலே சரியாக இருந்தால் மட்டுமே நாம் சொர்க்கம் செல்ல முடியும். அதே போன்று இன்றைக்கு உறவுகள் விஷயத்துல எத்தனை பேர் சரியாக இருக்கிறோம்? நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம், பல சகோதர சகோதரிகள், பல ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பல சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை இல்லை பல ஆண்டுகளாக. இப்ப நாளைக்கு உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பேசிக் கொள்வார்கள்? ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களோடு உங்களுடைய தாயின் வயிற்றில் பிறந்த தம்பியிடத்தில், அண்ணனிடத்தில், தங்கச்சி இடத்தில், அக்காவிடத்திலே நீங்கள் பல வருடங்கள் பேச மாட்டீர்கள். எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம், அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆகியிருக்கிறார். சக உங்களுடைய ரத்த உறவை, உங்களுடைய அண்ணனை, உங்களுடைய தம்பியை, உங்களுடைய சகோதரியை நீ மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் உன்னை எப்படி மன்னிப்பான்? யோசிச்சு பாருங்க. அதுவும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால் ஒரே கொள்கையில் இருக்கிறார், ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருடைய நிலையை பார்க்க ஓரிரை கொள்கையில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஓரிரை கொள்கைக்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்களாக இருப்பது பார்க்கிறோம். பல்வேறு இன்னும் சொல்ல போனால் சில நபர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாரத்தில் 2 நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் வரலான காரியங்களாக இருந்தாலும் சரி, சுத்தத்தான காரியங்களாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் சரியாக செய்து கொண்டு ரத்த உறவுகள் விஷயத்திலே தவறு இழைக்கக்கூடியவர்களாக, அநீதி இழைக்கக்கூடியவர்களாக பல நபர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இப்ப மறுமையில் இவருடைய நிலை எல்லாம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சஹாபாக்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற இப்படி சொல்லுகிறார்கள். திருமதியில்
மொழிகளை மறைக்கக்கூடிய விஷயத்தை அல்ல, மாறாக உங்களுடைய மார்க்கத்தை மறைத்திருக்கும் என்று சொல்கிறார். ரத்த உறவுகள் விஷயத்தில் நாம் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய நாம் இருக்கக்கூடிய நேர்வழியில் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே நாம் தவறிக்குவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். வறுமை நாளிலே அந்த பாலத்தின் முஸ்தகீம் என்கிற அந்த பாலத்தின் வழியாக சில நபர்கள் மிக ஒவ்வொருவரும் அவருடைய அமல்களுக்கு ஏற்ப நன்மைகளுக்கு ஏற்ப மிக வேகமாக நரகத்தின் மீது நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் போடப்பட்டிருக்க அந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தின் அடிப்படையிலே அவர்கள் செய்த நன்மையின் அடிப்படையிலே சில பேர் மின்னலை போட்டு கடந்து செல்வார்கள். சில பேர் சூறாவளி காற்றை போட்டு மிக வேகமாக நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலத்தை கடந்து செல்வார்கள். சில பேர் மிக வேகமாக குதிரையை போட்டு மிக வேகமாக ஓடி கடந்து செல்வார்கள். சில பேர் நடந்து செல்வார்கள். சில பேர் தவறுந்து அந்த பாதையின் வெளியே வருவார்கள். அந்த நேரத்திலே இரண்டு பக்கம் அந்த பாலத்தினுடைய இரண்டு பக்கத்திலும் சில குக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும். ஒன்று அமானிதம், யாரெல்லாம் இந்த உலகத்தில் அமானித மோசடிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை என்ன செய்யும், அந்த கொக்கிகள் அவருடைய கடவாயில மாட்டி அவர்களை அப்படியே இருந்து நரகத்தில் வீசும். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கொக்கி ரத்த உறவுகள் விஷயத்தில் யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ, ரத்த உறவுகளை சரியான முறையில் பேணாமல் இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி நரகத்தில் வீசும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார். அப்ப சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அந்த பாலத்தில் நகர செல்கிறார்கள். அவர்கள் நரகத்தில் வீசப்படுவார்கள் என்று சொன்னால் ரத்த உறவுகளை பேணாத சரியான முறையில் இந்த உலகத்தில் தொழுகை இபாதத்து செய்கிற சரியாக இருந்து அந்த நேரத்திலே அந்த காலத்தில் அவர்கள் தன்னுடைய உறவுகள் விஷயத்தில் தவறு இழைத்திருந்தால் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள். அமானித விஷயத்தில் தவறு இழைத்திருந்தால் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு கவனமாக நம்முடைய உறவுகள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த சத்தியத்தை ஓரிரை கொள்கையை குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை உலகம் பூரா சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய ரத்த உறவுகளுக்கு எத்தனையோ பேருடைய பேசக்கூடிய நான் உட்பட எல்லோரும் நம்ம அனைவரையும் சேர்த்துதான் சொல்கிறேன். நம்முடைய தாய் தந்தையருக்கு என்றைக்காவது நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். யோசிச்சுப்பாங்க. துணியா கூட சொல்றதுக்கான எல்லா முயற்சியும் இருக்கிறோம். அங்க போய் தாவா செய்யணும், இங்க போய் தாவா செய்யணும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று மார்க்க விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். ஆனால் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இதுதான் சரியான கொள்கை, இணை வைப்பில் இருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்குண்டான வேலையில் எத்தனை பேர் சரியாக ஈடுபட்டிருக்கிறோம். நம்மோடு இருக்கிறார்கள் நம்முடைய தாய் தந்தையர். ஒருபோதும் அவர்களுக்கு நாம் அந்த சத்தியத்தை சொல்ல மாட்டோம். நாம் மட்டும் பள்ளிக்கு வருவோம், சொல்வோம், போவோம் என்று சொன்னால் மறுமையில் அவர்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குற்றச்சாட்டு வைப்பார்களா இல்லையா? அதே போன்று நம்முடைய ரத்த உறவுகள் எத்தனை பேர் இன்றைக்கும் சிரித்து வைக்கக்கூடியவர்களாக தர்காவுக்கு போய் மண்டியிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்றைக்காவது நாம் சத்தியத்தை சொல்வதற்குண்டான முயற்சி எடுத்திருக்கும். யோசிப்பார்கள். ஊரெல்லாம் சொல்வதற்குண்டான பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய நாம் நம்முடைய ரத்த உறவுகளுக்கு எத்தனை பேர் இந்த மார்க்கத்தை சொல்லியிருக்கோம். யோசிப்பார்கள். நம்முடைய ரத்த உறவுகள் கடைசி வரை அவர்கள் இணை வைப்பிலே விதத்தான காரியங்களில் இருந்தே பாதித்து போய்விடுவதை பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு அவர் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை நாம் எத்தனை பேர் செய்திருக்கிறோம். அப்ப மறுபடியும் இது குறித்து அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டுமா இல்லையா? அதே போன்று இன்னைக்கு பல்வேறு வகையில் பல நம்முடைய நட்புகள் இருப்பதை பார்க்கிறோம். கொள்கை சார்ந்த மக்களோடு இருக்கக்கூடிய நட்பு, இன்னும் கொள்கை சாராத பல மக்களோடு இருக்கக்கூடிய நட்பு. இந்த விஷயத்தில் எத்தனை பேர் சரியாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தில் சரியாக இருக்கிறோமா, அல்லது சக கொள்கை சார்ந்த மக்களிடத்தில் நம்முடைய நட்பு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய கொள்கை சார்ந்த மக்களோடு இருக்கக்கூடிய நட்பை பார்க்கும் பொழுது மிக
கொள்கை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒருவருக்கொருவர் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டதை போன்று நேரில் சந்தித்தாலும் சலாம் சொல்லாத அளவிற்கு குழுக்களாக பிரிந்து பல பேர் நிற்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சக தன்னுடைய தோழர்களுடைய அவர்களுடைய கேரக்டர்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத மக்களாக எப்பொழுது பார்த்தாலும் சக மனிதர்களோடு சண்டையிடக்கூடியவர்களாக கோபத்தோடு வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மீது அந்த சகாபாக்கள் அப்பொழுது தங்களுடைய உயிருக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அந்தந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படக்கூடியவர் என்று நமக்கு தெரியும். பல ஹதீஸ்களை படிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படக்கூடிய ஒரு தந்த அதிகமாக டக்குனு கோபப்படக்கூடிய ஒரு இயல்பை உடையவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கோபத்தை கண்டித்து பேசவே இல்லை. நீங்கள் ஹதீஸை எடுத்து பார்த்தால் தெரியும். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கோபத்தை பாராட்டி பல நேரங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் தான், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது எங்களுடைய வயிற்றுக்கு எங்களுடைய குடும்பம் நடத்துவதற்குண்டான பொருளாதாரம் எங்களுக்கு நீங்கள் தருவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் தான் அவரவருடைய இருப்பிடத்தில் சென்று மறைந்து கொண்டு தன்னுடைய முக்கால்களை உயர்த்தி கொண்டு அமர்ந்து கொள்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்னுடைய மனைவிமார்களுடைய செயலை பார்த்து சிரித்துக் கொண்டு, உமரே, இதுவரை இந்த பெண்கள் எல்லாம் என்னிடத்திலே விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உங்களை பார்த்ததும் பயந்து அவரவருடைய இருப்பிடத்திற்கு சென்றிருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்களை பார்த்து, ஏனென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்திருந்தார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னை விட நீங்கள் அதிகம் பயப்படுவதற்கு தகுதியானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று சொல்கிறார்கள். அப்ப அங்கிருந்து திரும்ப பதில் வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை முரட்டுத்தனம் கொண்டவர், கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய மனைவிமாரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். உமர் ஒரு பாதையில் நடந்து வந்தால் சைத்தான் மற்றொரு பாதையிலே வெறுப்பு ஓடுவார். அப்பதான் இந்த ஹதீஸ் சொல்றாங்க. நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டோம். என்ன வார்த்தை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை நாம் சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில் நடந்து வந்தால் சைத்தான் மற்றொரு பாதையில் ஓடி விடுவார் என்று சொல்லுகிறவர்களே, அந்த வார்த்தையை எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த கோபத்தை அவர் நியாயமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். அதை போன்ற இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். மிஹ்ராஜ் செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சொர்க்கத்தினுடைய மாளிகையில் காலடி ஓசை கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்க்கிறார்கள். அது பிலால் ரலியல்லாஹு அவர்களுடையதாக இருக்கிறது. இன்னொரு மாளிகையில் எட்டி பார்க்க செல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இது உமர் அவருடையது என்று சொல்லும் பொழுது
பொழுது நான் என்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு வந்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உமருடைய ரோசத்தை கண்டு நான் திருப்பி விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா ரசூலுல்லாஹ் தங்களிடம் கூட நான் இப்படி நடந்து கொள்வேனா என்று அடுத்ததாக ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டவராக இருந்தார்கள். இன்னும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லா விஷயங்களிலும் மென்மை போக்கை கையாளுவார்களோ அதை போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு விஷயங்களில் மென்மையாக நடக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவராக இருந்தார். ஆனால் ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மென்மை குணத்தை ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கூறியதே இல்லை. இன்னும் சொல்ல போனார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் வெட்கப்படக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு இது போன்ற நபர்கள் நம்மோடு பழகினால் அவருக்கு நம்ம தனியாக ஒரு பேர் வச்சிருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை போன்ற ஒரு நபர் இருந்தால் அவர் சிறுமூட்டினா வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்போம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை போன்று மென்மை போக்கோடு நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் அவரை கோழைத்தனமான நபர் என்று நாம் பட்டம் கட்டுவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு வெட்கப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வெட்கத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள், அங்கீகரித்தார்கள் என்று சொன்னால் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு இயல்பாக ஒரு கிணற்றின் கரையில அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வருகிறார்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சக தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், உஸ்மானுடைய வெட்கத்தை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிருக்கு மேலாக மதிப்பளிப்பதற்கு அடிப்படை காரணங்களிலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய இயல்புக்கேற்க ஏற்ப அவரவருடைய கேட்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகக்கூடியவராக அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபர் வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில நேரங்களிலே சிரிக்க வைப்பார். அவருக்கு சகாபாக்கள் வைத்த பெயர் என்னவென்று சொன்னால் ஹிமார் என்று பெயர் வைத்திருந்தார். கழுது என்று அந்த நபித்தோழருக்கு பெயர் வைத்திருந்தார்கள். ஆனால் அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் அப்துல்லா. ஏன் அந்த சகாபிக்கு கழுது என்று அந்த மற்ற சகாபாக்கள் பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகம் மது அருந்தக்கூடிய பழக்கமுடையவராக இருந்தார்கள். மது தடை செய்யப்பட்டதற்கு பின்னாலும் சில நேரங்களில் மது அருந்தக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. அந்த அவர் எப்பொழுதெல்லாம் மது அருந்தியவராக இருக்கிறாரோ அந்த நேரத்தில் சகாபாக்கள் தன்னுடைய கைகளுக்கு கிடைத்தது எடுத்து அவரை அடிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கவில்லை. அதே நேரத்தில் தன்னிடத்தில் வருவதை அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கவும் இல்லை. அவர் வருவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நகைச்சுவையாக சில விஷயங்களை பேசுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அதே நேரத்தில் அந்த மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் ஒதுக்கீடு கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சக மனிதர்களோடு பழகுகிறோம். இந்த ஒரே கொள்கையிலே பல வருடங்களாக பழகக்கூடியவர்களாக 30 வருடம் 20 வருடம் பல வருடங்களாக அவர்களோடு தொடர்பில் இருக்கிறோம். அவர்களுடைய இயல்பான குணங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய இயல்பான குணங்களை சகித்துக் கொண்டு அனுசரித்து பழகக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். யோசித்து பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக தோழர்களோடு அவர்களுடைய இயல்புகளை புரிந்து பழகியதன் காரணத்தினால்தான் அவர்கள் மீது உயிருக்கு மேலாக அந்த நபித்தோழர்கள் மரியாதை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பல குழுக்களால் பிரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வசைபாடுவதும் ஒருவர்
விவாதத்தில் இவைகளை பாதித்து மறுமையிலே நம்மை கொண்டு வந்து ஓட்டாளியாக இருக்கக்கூடியதாக மாற்றிடும். அப்ப சக மற்ற பிற மதத்தை சார்ந்த மக்களோடு பழகுவதாக இருந்தாலும் சரி, சக நம்முடைய தோழர்களோடு கொள்கை சார்ந்த மக்களோடு பழகுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாயகத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களோடு சரியான முறையிலே மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தொடர்புகளிலே சரியான முறையில் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்முடைய சொந்த பயணம் என்பது சரியானதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் மறுமையில மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மாறி போய்விடும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய அனைத்து விஷயங்களில் சக மனிதர்களோடு பழகக்கூடிய விஷயங்களில் வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற எல்லா உறவுகளும் செய்திலும் மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய பாலஸ்தீன் மக்கள் எந்த அளவுக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இந்த நேரத்தில் அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஈமானின் உறுதியோடு செயல்படக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், காசா என்னக்கூடிய அந்த பகுதி நம்முடைய மேட்டுப்பாளையம் அளவுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பகுதி தான். அந்த பகுதியில் மட்டும் 146 பள்ளிவாசல்கள் இஸ்ரேலிய அந்த யூத ராணுவத்தினால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தரைமட்டமாக்கப்பட்ட அந்த இடங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்தும் 100 கணக்கான மக்கள் தொழுகையை நடத்தி கொண்டிருப்பது பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பெரிய பெரிய பள்ளிவாசல்களை கட்டி வைத்துக் கொண்டு தொழுவதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை, அவருடைய ஈமான் உறுதி எப்படி இருக்கிறது, அவர்கள் ஓட்டு வைக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது என்பது நம்மளால் இன்றைக்கு பல்வேறு செய்திகள் மூலியமாக தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு அந்த 146 பள்ளிவாசலுக்கு முன்னாலும் 100 கணக்கான மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த யூத வெறியினால் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கும் அந்த மக்கள் தைரியமாக அல்லாஹ்வை பயந்து தொழுகை நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடந்த வாரம் இந்த ரமலான் மாதத்துடைய கடந்த வாரத்திலே மட்டும் பைத்துல் முகத்தஸிலே 1,25,000 பேர் போய் பள்ளியில் தொழுகிறார்கள். அங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், தொழுகைக்கு பைத்துல் முகத்தஸுக்குள் செல்வதற்கு அனுமதி யாருக்கு தரப்படுகிறது என்று சொன்னால், 50 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மட்டுமே ஜும்மா தொழுகைக்கு பள்ளிக்கு செல்வ பைத்துல் முகத்தஸ் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி இருக்கிறது. 50 வயதுக்கு குறைவானவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு இஸ்ரேலிய ராணுவம் தடை விதித்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வியாழக்கிழமை அசருடைய நேரத்திலேயே பள்ளிக்கு சென்று அங்கே இருந்து கொண்டு அவர்களுக்கு உணவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அன்றைய தினம் நோன்பை திறந்துவிட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய பசியோடும் பட்டினியோடும் பல மக்கள் அங்கே கிட்டத்தட்ட 1,25,000 மக்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். காசாவுடைய மொத்த மக்கள் தொகையே ஒரு 2 லட்சம் மக்கள் தொகைதான். ஆனால் அந்த மக்கள் தொகையில 1.25 லட்சம் மக்கள் பள்ளி பைத்துல் முகத்தஸில் வந்து அங்கு தொழுவதனுடைய நன்மையை கருத்தில் கொண்டு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஈமான் உறுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்காக வேண்டி இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் மாதத்தில் இந்த ஒற்றைப்படை தினத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகத்துவத்துக்கு அதிக வாய்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணாகும் என்று சொல்லுகிறார். ரமலான் மாதத்திலே இருந்து கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் மறுபடியும் நம்முடைய நிலை என்னவாகும்? தயவு செய்து அதை கருத்தில் கொண்டு எல்லா வகையிலும் மார்க்கம் காட்டி தந்த அனைத்து செயல்களில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் நான் சரியாக நடந்து கொள்வேன், மற்ற விஷயங்களில் நான் மனம் போன போக்கில் நடந்து கொள்வேன் என்ற நிலை இல்லாமல் இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தூதர் அவர்கள் எல்லா விஷயங்களும் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த அதை போன்று சரியான முறையில் நடந்து வறுமையில் அதற்கு பரிசாக சட்டத்தில் செல்லும்
உயர்ந்த சுமத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவா அஸ்ஸலாமு அலைக்கும்.